ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஏகேஎஸ்ஆர் நடிப்பில் வெளியாக உள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் டிக்கெட் புக்கிங்கில் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்குது. யாருமே இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதாவது தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல ஒரு மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படம் முறியடிச்சிருக்குது. ஸோ லியோ திரைப்படம் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருந்தது ஒரு மணி நேரத்தில், குட் பேட் அக்லி திரைப்படம் தற்பொழுது ஒரு மணி நேரத்தில் புக் மை ஷோவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் நேற்று இரவு 8:02 பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஓபன் பண்ணா சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய தியேட்டர்கள்ல சோல்ட் அவுட் ஆயிருந்தது. அதாவது 2 நிமிடத்திலே 3 நிமிடத்திலே பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருந்தது. இந்த மாதிரி பல சாதனைகள் படைத்திருந்தாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்கு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தற்பொழுது அதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ண 6 நிமிடத்துல 1036 டிக்கெட் விற்பனை இருக்குது. 14 நிமிடத்தில் 2093 டிக்கெட் விற்பனை இருக்குது. 26 நிமிடத்தில் 8079 டிக்கெட் விற்பனை இருக்குது. 38 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா 14099 டிக்கெட் விற்பனை இருக்குது. 49 நிமிடத்தில் 19079 டிக்கெட் விற்பனை இருக்குது. 56 நிமிடத்தில் 22089 டிக்கெட் பார்த்தீங்கன்னா விற்பனையா இருக்குது. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23000 டிக்கெட்டுக்கு மேல குட் பேட் அக்லி திரைப்படம் புக் மை ஷோவில் விற்பனையா இருக்குது. லியோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வெறும் 15000 டிக்கெட் தான் விற்பனையாகி இருந்தது. ஆனா தற்பொழுது குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் ஒரு மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 22000 டிக்கெட்டுக்கு மேல விற்பனையா இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல குட் பேட் அக்லி திரைப்படம் பண்ண சம்பவம் தான். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா புக் மை ஷோவில் எவ்வளவு டிக்கெட் விற்பனையா இருக்குது, என்னென்ன சாதனைகள் படைத்திருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இதுவரையும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான வீடியோவும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கேன். இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு மணி நேரத்துல லியோ சாதனையை முறியடித்து 22000 டிக்கெட்டுக்கு மேலே விற்பனையா இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.